எனக்கு நாம சுவாசிக்கிற காற்று தான் ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு குளிர்காலத்திலயும் வட இந்தியா புகை மூட்டத்தால திணறுது. இதுவும் ஒரு தீர்க்கவே முடியாத பிரச்சனை மாதிரி தெரியுது. ஆனா ஒரு நாடு இந்த பிரச்சனையில இருந்து கிட்டத்தட்ட மீண்டு வந்திருக்கு. சீனாவின் காற்று மாசு கட்டுப்பாட்டுல இருந்து இந்தியா என்ன கத்துக்கலாம்? இது ஒரு அருமையான ஒப்பீடு. ஏன்னா 2000ங்களோட பிற்பகுதியில சீனாவின் காற்று மாசுபாடு இன்னைக்கு இருக்கிற டெல்லியோட நிலையை விட ரொம்ப மோசமா இருந்தது. அதை ஏர்போகாலிப்ஸ்னு கூட சொன்னாங்க. கனரக தொழிற்சாலைகள், கட்டுப்பாடே இல்லாத நிலக்கரி பயன்பாடு, இதனால PM2.5 துகள்கள், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா நுரையீரலுக்குள்ள ஆழமா போகக்கூடிய சின்ன சின்ன தூசிகள் காத்துல அபாயகரமான அளவுக்கு அதிகமாயிடுச்சு. 2008 பீஜிங் ஒலிம்பிக்ஸ் அப்போதான் இது உலகத்தோட கவனத்துக்கே வந்துச்சு. அப்படியா? சரி, அவங்க இதை எப்படி மாத்துனாங்க? சீன அரசு ஒரு கடுமையான மேலிருந்து கீழ் நோக்கிய நிர்வாக முறையை கையாண்டதா படிச்சேன். அதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சது என்னன்னா, அதிகாரிகளோட பதவி உயர்வு அவங்க பகுதியில மாசுபாட்டை கட்டுப்படுத்துற இலக்குகளை எட்டுறத பொறுத்து தான் இருந்துச்சுங்கிறது தான். இது ஒரு பெரிய உந்துதலா இருந்திருக்கணும். நிச்சயமா, அதுதான் அங்க கேம் சேஞ்சராவே இருந்துச்சு. இலக்கை அடையலன்னா உங்க கரியர் முடிஞ்சுதுங்கிற நிலைமை வந்தப்போ மாற்றங்கள் ரொம்ப வேகமா நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான மாசுபடுத்தும் தொழிற்சாலைகளை ஒரே ராத்திரியில மூடுனாங்க. வீடுகள்ல சூட்டுக்காக நிலக்கரிய பயன்படுத்துறத தடை செஞ்சாங்க. அதுக்கு பதிலா தூய்மையான எரிவாயு அல்லது எலக்ட்ரிக் ஹீட்டர்களை கொடுத்தாங்க. தொழில்நுட்பத்திலையும் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இல்லையா? ஷென்சன் நகரத்தை பத்தி நான் படிச்சிருக்கேன். ஆமா, ஷென்சன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த நகரத்துல இருக்கிற 16,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் முழுவதுமா மின்சார பேருந்துகளா மாத்திட்டாங்க. இது நகர்ப்புற மாசுபாட்டை குறைக்கிறதுல ஒரு பெரிய பங்காற்றியுள்ளது. இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய எலக்ட்ரிக் வாகன சந்தையே சீனா தான். கேக்க நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த சைனா மாடல் 100% சரியானதா? இதுல சில இருண்ட பக்கங்களும் இருக்குதானே? அதாவது இலக்குகளை அடையணுங்கிறதுக்காக அதிகாரிகள் டேட்டால முறைகேடு பண்றதாவும், மூடப்பட்ட தொழிற்சாலைகள் பின்வாசல் வழியா சட்ட விரோதமா திறக்கப்படுறதாவும் குற்றச்சாட்டுகள் இருக்குதே. அதுதான் இதுல உள்ள சிக்கல். ஒரு இலக்கு அடையிற அவசரத்துல அங்க வேலை செஞ்ச ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் என்னாச்சுங்கிறத பத்தி கவலைப்படாம தொழிற்சாலைகளை மூடுனது நடந்துச்சு. அது மட்டுமில்லாம இந்தியாவோட சூழல் சீனாலிருந்து ரொம்பவே வேற. இங்க கிராமப்புறங்கள்ல விவசாய கழிவுகளை எரிக்கிறது ஒரு தனித்துவமான சவால். அதை தாண்டி சீனாவோட ஒற்றையாட்சி முறை வேகமான முடிவுகளுக்கு உதவுச்சு. ஆனா நம்ம இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவத்துல மாநில அரசுகளோட ஒத்துழைப்பு இல்லாம மத்திய அரசால எதையும் செய்ய முடியாது. அப்போ நாம சீனா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய உண்மையான பாடம் என்ன? சட்டங்களையா இல்ல வேற எதையாவதா? சட்டங்களை விட அரசியல் உறுதி, அப்புறம் ஒரு பொறுப்புக்கூறல் அமைப்பு முறைதான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும். அதாவது ஒரு அக்கவுண்டபிலிட்டி மெக்கானிசம். சீனா கிட்ட தெளிவான பொறுப்புக்கூறல் இருந்துச்சு. இலக்கை எட்டலேனா பதவி உயர்வு இல்ல. இந்தியாவுல சட்டங்கள் நிறைய இருந்தாலும் அதை செயல்படுத்துற அமைப்புகளும் பொறுப்புக்கூறலும் ரொம்ப பலவீனமா இருக்கு. நம்ம சீனா மாதிரியே அப்படியே காப்பி அடிக்க முடியாது. ஆனா கடுமையான புகை விதிகள், தூய்மையான எரிபொருட்களை பரவலாக்குறது, பொது போக்குவரத்தை வலுப்படுத்துறது மாதிரியான விஷயங்களை அரசியல் உறுதியோடு செஞ்சா நிச்சய மாற்றம் வரும். இந்த பொறுப்புக்கூறல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நம்ம உச்ச நீதிமன்றமும் சமீபத்துல இந்த பொறுப்புக்கூறலை ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு.